நல்ல டெவலப்மெண்ட், லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணாங்கன்னா இதை விட வேற அரசு பார்க்க முடியாது. இந்தியாவிலேயே முதன்மையாக இருக்கும், அது ஒன்றும் சந்தேகமாக வேணாம். முதலமைச்சர் சார் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? ஏங்கடா நன்றி சங்கராஜலேஷன்னாரு, நன்றி சார் அப்படின்னு. அதான் அங்கே பேச முடியும், அவ்வளோதான். இப்போ இளைஞர்கள்லாம் விழிப்பு வந்துச்சு. இனிமேல் முன்ன மாதிரிலாம் இது பண்ண முடியாது, சொல்லிட்டு ஏமாற்ற முடியாது. நீங்கள் பார்க்குறப்ப இப்போ தான் எல்லாம் புதுசு புதுசாக வராங்களே, அதனால் இளைஞர்களெல்லாம் ரொம்ப வீழ்ச்சிட்டாங்க. ஏமாற்ற முடியாது. அரசியலில் ஒரு நல்ல ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு நீட்டாக கரப்ஷன் ஃப்ரீ நல்ல ஒழுக்கமாக இருக்கணுன்றது இனிமேல். நமக்கே இந்த விருது கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுங்களா சொன்னப்போ? எனக்கு தோணலை. எனக்கு நான் ஒரு அமைதியாக இருப்பேன். சொல்லலாம் தெரியுமா, வெளியே தெரியாது. நான் தமிழ்நாடு தலைவராக இருந்திருக்கிறேன், பெரிய பெரிய தலைவர்களோடலாம் இருந்திருக்கிறேன். 67 பார்லிமெண்ட்டு நின்னேன் நான். இப்போ எத்தனை வருஷம்? 60 வருஷம் ஆகுது. அவங்க பேசுவாங்க, ஏன்னா நல்ல ஒரு வேலை எடுத்துட்டாங்களா சின்சியராக இருப்பாங்க. அப்போ அதே மாதிரி தான் எங்கள் பையனும் பார்லிமெண்ட்டில் பேசுகிறான். எங்கள் பையனும் அங்கேயும் நல்லா பேசுகிறார் அவர். அது காரணம் என்ன, என்னுடைய ஒய்ஃப் அவங்க 2 பேருக்கும் ட்ரைனிங் கொடுத்தாங்க. படிக்கும்போதே எப்படி பேசணும், என்ன சமாச்சாரம். அவங்க ரொம்ப அந்த பேசுறதுல ரொம்ப இதுவாக இருப்பாங்க. என் ஒய்ஃப் 2 பேருக்கும் ட்ரைனிங், பையனுக்கும் பொண்ணுக்கும் 2 பேருக்கும் புஸ்தகத்தை வச்சு இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஒரு மூத்த அரசியல்வாதியா தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் சொல்ல முடியாத அறிவுரை இல்லை சார், நம்ம எல்லாருக்கும் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஆகணும். தமிழ்நாடு முதன்மை ஸ்டேட்டாக இருக்கணும் இந்தியாவில். காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் எல்லாரும் பெரிய பெரிய ஆள்லாம் இருந்தாங்க. ராஜாஜி போன்றவர்கள், காமராஜர் போன்றவர்களாம், நல்ல கக்கன் போன்றவர்களெல்லாம் நல்ல திட்டங்களை கொடுத்தார்கள், முன்னுக்கு வந்தது. அப்போ அப்போ டெவலப் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இன்னும் ஓடிட்டு இருக்குது. அதனால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, விஜய் அவர்கள் நல்லா செய்வாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அரசு மட்டுமல்லாமல் தமிழகம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னா இளைஞர்கள் எந்த அளவு முன்னெடுத்து வரணும்னு நினைக்கிறீங்க? இளைஞர்களுக்கு இந்த நம்முடைய நாடு முன்னுக்கு வரணும், அந்த எண்ணம் இருக்கணும். லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். அந்த குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது. அதுதான் மெயின், குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது. அந்த அந்த ஒரு எல்லாரையும் மதித்து நம்ம இருக்கணும். அப்போ தான் நம்ம நாடு முன்னுக்கு வரும். தமிழகத்தை பொறுத்தவரையில் போதும். தமிழகத்தை பொறுத்தவரையில் நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும், நல்ல வளர்ச்சி இருக்கணும். அந்த வளர்ச்சிக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் எல்லா முயற்சியும் எடுப்பார் என்று நம்புகிறேன்.